ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அபி. என்ன அப்படின்னா, மீஷோவில் நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற கொஷின் தான் இன்றைக்கி. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பாயிண்டில் வந்து அப்படியே எனக்கு ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அது ஸ்டக் ஆனதுனால நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மீஷோவில் உங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நான் 1 மந்த்துக்கு முன்னாடி தான் யா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி நான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இன்ஸ்டாகிராமில் தான் ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே வந்து ஹோல்சேலர்லாம் பார்த்து போய் ஸ்டாக்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு கேரளாவிலேருந்து ஆர்டர் வந்துச்சு. அப்புறம் வந்து சிவகாசியிலேருந்து ஆர்டர் வந்தது. ஸோ நான் அதெல்லாமே பேக் பண்ணி நான் கொடுத்துட்டேன். அவங்கள்ட்ட வந்து ஃபீட்பேக்கும் நல்ல ஃபீட்பேக் எனக்கு வந்துச்சு. மீஷோவில் என்ன பண்ணேன்னா, தீபாவளிக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். ஐயோ ஓகே, நமக்கு ஆர்டர் வருது, ஓகே நமக்கு என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லையா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் எனக்குமே இருந்தது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆர்டர் பண்ணாங்க. எனக்கு ஒரே டைமில் ஃபஸ்ட் ஆர்டருக்கு நான் சந்தோஷப்பட்டேன், அதை விட்டுருங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்தது என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு 10 ஆர்டர்கிட்ட வந்துருச்சு. 10 ஆர்டர்கிட்ட எனக்கு வந்து நானுமே ஐயோ 10 ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அடுத்த நாள் வந்து இன்னும் 5 ஆர்டர் வந்துருச்சு. ஸோ எனக்கு டோட்டலாக ஒரு 2 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ஆர்டர்ஸ் 20 ஆர்டர்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி முடிஞ்சுது. ஆர்டர் வந்து அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ரிட்டன் வரல. தீபாவளிக்கு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் அவங்களுக்கு பார்சல் எல்லாருக்குமே போய் சேர்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நானும் கொடுத்துட்டேன். எனக்கு டெலிவரி கொரியரில் தான் நான் கொடுத்தேன். ஸோ வீட்டுக்கு வந்து அவங்க பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நானும் கொடுத்துட்டேன். தீபாவளி முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து 5 பார்சல் வந்து ரிட்டன் ஆச்சு. டோட்டலாக நான் வந்து போட்டது 20 பார்சல் கிட்ட நான் போட்டேன். அதில் வந்து எனக்கு ஒரு 5 பார்சல் கிட்ட ரிட்டன் வந்துச்சு. ஓகே, நமக்கு வந்து 5 பார்சல் கிட்ட ரிட்டன் வருது அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு அப்போ தான் வந்து ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. ரிட்டன் சார்ஜுமே நம்மக்கிட்ட இருந்து தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு வந்து இப்போ 300க்கு நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து டெலிவரி சார்ஜோடு சேர்த்து போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக 450 அந்த மாதிரி வரும். 150 டெலிவரி சார்ஜ்க்கு அவங்க பிடிச்சிப்பாங்க. ஸோ 450க்கு எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட கைக்கு வர அமௌண்ட்டு 300 தான் வரும். ஸோ ஆனால் மீஷோவில் ஆர்டர் பண்ணுற ப்ரைஸ் வந்து 450 அந்த மாதிரி தான் வரும். சப்போஸ் அந்த ப்ராடக்ட் ரிட்டன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 150 நம்மள்ட்ட இருந்து எடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில் வைக்கிற ப்ராஃபிட்டே இன்னொரு ட்ரெஸ்ஸில் வந்து ரிட்டன் ஆச்சுன்னா, அது அப்படியே நமக்கு டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். டோட்டலாக நமக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா இது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. ஏன்னா 5 ட்ரெஸ்ஸு ரிட்டன் ஆச்சு. அப்போ டெலிவரி சார்ஜ்னா ஓகே, பிஸ்னஸில் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டேன். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை ஸ்டார்டிங்கில் மேபி இப்படி தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, மீஷோவில் நம்ம வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், கர்நாடகாவில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆந்திராவில் இருக்கோம், ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம அதில் ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் எங்கே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அங்கே மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நான் கர்நாடகாவில் இருக்கேன் அப்படின்னா, நான் அங்கே மட்டும்தான் என்னால், கர்நாடகா ஸ்டேட்டில் மட்டும்தான் என்னால் ப்ராடக்டை சேல் பண்ண முடியும். அதர் ஸ்டேட்டுக்கு என்னால் சேல் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஆர்டர் பண்ணவங்க எல்லாருமே கர்நாடகா ஸ்டேட்லேருந்து தான் எனக்கு ஆர்டர் பண்ணாங்க. நிறைய குட்டி குட்டி ஊர்லாம் ஏதோ வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியல இந்த ஊர்லாம். அப்போ எனக்கு 5 ஆர்டர் ரிட்டன் வந்தப்போ எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னா, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 153 வந்து எனக்கு ரிட்டன் சார்ஜ் வந்து பிடிச்சிட்டாங்க. பட் ட்ரெஸ் நம்ம கைக்கு வந்துடும். ஓகேவா? ரிட்டன் சார்ஜ் வந்து 153 அப்படின்னா 5 ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆக மொத்தம் நான் முன்னாடி போட்ட கஸ்டமர் ரிசீவ் பண்ண ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட அமௌண்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் அமௌண்ட்டை நமக்கு கொடுப்பாங்க. ஓகே, எனக்கு அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஓகே, நம்ம இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்லி பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்தா, பாதி பார்சலில் நான் அமிச்ச ட்ரெஸ்ஸே இல்லை. ஒன்றுத்தில் ஷால் கிடையாது, ஒன்றுத்தில் பேண்ட்டு கிடையாது, ஒன்றுத்தில் டாப் கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணியே டெலிவரி பாய் வாங்குறதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் நமக்கு எங்கே ஆகுது? நமக்கு ரிட்டன் ஆகுறதுல ஆகுது. ரிட்டன் ஆகிறது ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஆனால் ரிட்டன் சார்ஜ் 150 200 அப்படின்னு போடும்போது நமக்கு அது லாஸ் தான். ஏன்னா நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னும் பொழுது நம்ம வந்து 100 200 தான் ஒரு ட்ரெஸ்ஸில் வைப்போம். ஆனால் நம்ம இன்னொரு ட்ரெஸ்ஸை அது நமக்கு ரிட்டன் ஆகுதுன்னா அப்படியே நமக்கு இந்த ட்ரெஸ்ஸோட ப்ராஃபிட்டுமே நமக்கு அப்படியே லாஸ் ஆகிடும். ஸோ நமக்கு ஃபுல் அமௌண்ட் கொஞ்சம் லாக் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேல் பண்ணலாமா வேணாமான்னு யோசிங்க. எனக்கு வந்து ட்ரெஸ் வந்து ரிட்டன் வந்துருச்சு.
அப்போ ரிட்டன் வந்தப்போ என்னென்னா நான் கஸ்டமர் வந்து நம்ம அங்கே வந்து டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணலாம். டிக்கெட் ரைஸ் பண்ணோன்னா அவங்க வந்து ஒரு மெத்தட் சொல்லியிருப்பாங்க, இந்த மெத்தடில் தான் நீங்கள் வீடியோவை எடுத்து நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து அமௌண்ட் ரிட்டன் கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து நமக்கு ரிட்டன் பண்ணிவிடுவாங்க அமௌண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நானுமே அதே மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து நான் சென்ட் பண்ணால் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, 5 பார்சலில் 2 பார்சல் வந்து அவங்க போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதை வந்து ரிட்டன் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், அந்த ட்ரெஸ்ஸை நம்ம இதுக்கப்புறம் நம்ம வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது, நம்மளுமே யூஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்டிச்சஸ் பிரித்தோம் அப்படின்னா அது ஸ்டிச் பண்ணது அதுவும் சின்ன த்ரெட்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணல, கடையில் கொடுத்து கூட அவங்க பண்ணலை. ஒரு கேவலமான விஷயம் என்ன தெரியுமா, அவங்களே அந்த பெரிய த்ரெட் இருக்கும் பாருங்கள், மொத்தமாக பூ கட்டுற த்ரெட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த த்ரெட்டை வச்சு பெரிய ஊசி வச்சு அவங்களாவே அதை வந்து கோத்துருக்காங்க. 2 பேருமே அதே மாதிரி. எனக்கு தெரிஞ்ச அந்த 2 பேருமே ஒரே அட்ரஸ் மீன்ஸ் பக்கத்து வீட்டில் தீபாவளிக்கு போட்டுட்டு ஒரே புகை ஸ்மெல்லு. ட்ரெஸ்ஸை வந்து என்னால் எடுத்து பார்க்கவே முடியல, அவ்வளோ புகை ஸ்மெல்லு. ஸோ நான் கஸ்டமர் சர்வீஸில் வந்து கஸ்டமர் கேர்ட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிக்கெட் ரைஸ் பண்ணுறப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் உங்களோட 20 ப்ராடக்ட்டில் 5 ப்ராடக்ட்ஸ் வந்து ரிட்டன் வந்திருக்கு. ஸோ நாங்கள் இதை வந்து கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கவே முடியாது. ஒன்று வந்ததுனா தான் நான் அந்த கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்க முடியும். 5 பேர் ரிட்டன் பண்ணியிருக்காங்க போது நான் கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸு வந்துச்சா, 3 ட்ரெஸ்ஸு போயிடுச்சு. 2 ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. அது நம்ம வேறு யார்ட்டையே தான் நம்ம கொடுக்கணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக மொத்தம் 5 ட்ரெஸ். ஒரு ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் அது பார்த்திங்கன்னா 1100. அப்போ 5 ட்ரெஸ்ஸோட இது நான் ஃபஸ்ட்டு வாரம் நான் அந்த மாதிரி பண்ணுறப்போ தீபாவளி முடிஞ்சு ஒரு ஹாப்பியாக வந்து நான் வரேன். எனக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக எனக்கு அந்த டேவே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும் போது என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, வினோத் சொன்னாங்க, இல்லை இதுவுமே ஸ்டார்டிங், இதுவுமே ஒரு லெசன் எடுத்துக்கலாம், எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து லெசன் எடுத்துக்கலாம்னு அவங்க சொல்ல சரி ஓகே நம்ம சொல்கிற மாதிரி பிஸ்னஸில் இதெல்லாம் இருக்கும் போல், நம்ம லெசன் மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லி நாங்களுமே அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, கஸ்டமர் வந்து போயிட்டு ரிட்டன் வந்து கஸ்டமர் கால் பிக் பண்ணலனால நமக்கு அமௌண்ட் வந்து போகாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் மீஷோவில் சேல் பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு இப்போ கூட பாருங்கள், எனக்கு பெண்டிங் ஆர்டர்ஸ் 1ன்னு காமிக்குது பாருங்கள். இதை நான் கிளிக் பண்ணேன்னா தெரியும். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணியே நான் வச்சுருக்கேன். அக்செப்ட் பண்ணியே இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் சென்ட் பண்ணாமலே வச்சுருக்கேன். அது இல்லாமல் இங்கே பாருங்களேன், ஆர்டர் பண்ணி கேன்சல் பண்ணது இவ்வளோ. ஸோ இது எல்லாமே ஆக மொத்தம் நமக்கு லாஸாக தாங்க வரும். மீஷோ வந்து வெரி வெரி ஒஸ்ட்டு. எப்படின்னா கஸ்டமருக்கு அது நல்லாயிருக்கும், பட் அதில் செல் பண்ணுறவங்களுக்கு, செல்லராக இருக்கவங்களுக்கு அது வந்து ஒஸ்ட்டு. ஏன்னா கஸ்டமர் நம்ம செல்லராக இருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து எந்த ஒரு காண்டாக்ட்டுமே நம்ம அவங்கள பண்ண முடியாது. ஒன்லி டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, மெசேஜில் ரிப்ளை பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் கால் வந்து எடுக்கல, ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நீங்கள் அந்த ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்டருக்கு 10 கால் வந்துடும். ஆனால் நமக்கு ராங் ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே அதில் வந்து கிடையாது. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ப்ராடக்டே வந்து லாஸ் ஆகும். அதனால் ஒரு கட்டத்தில் நான் யோசித்தேன், என்ன யோசிச்சேன்னா, ஓகே நமக்கு ரிட்டன் வந்தாலும் அதை டேலி பண்ணுற அளவுக்கு நம்ம அமௌண்ட்டை வைக்கலாம் அப்படின்னு நினச்சா 10 மெசேஜ் வரும். உங்களோட அமௌண்ட் வந்து மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குன்னு சொல்லி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, அஃபர்டபுள் ப்ரைஸ், கம்மியான ப்ரைஸில் நமக்கு கம்மியான ப்ராஃபிட்டில் நமக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு இப்போ நான் யா கலெக்ஷன்ஸில் வந்து நான் என்னோடய ப்ராடக்ட்டை வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து அதில் நான் கம்மியான ப்ரைஸ் தான் போட்டிருப்பேன், அதிகமான ப்ரைஸ் நான் அதில் போடவே இல்லை. நான் எல்லாருக்குமே அது வந்து பார்க்குறவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி கஸ்டமர்ஸுமே வந்து நிறைய பேர் வந்து வாங்கி நல்ல ஃபீட்பேக் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த பேஜையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமே யா கலெக்ஷன் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். ஒரு மாதிரி லொடலொடன் பேசின மாதிரி தான் இருக்குது எனக்கே. பட் நான் சொல்ல வந்த விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் மீஷோவில் செல் பண்ணுறதும் செல் பண்ணாததும் உங்களோட இஷ்டம். ஓகே, பை பாய்.